ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இதுக்கு நம்ம ஒரு பவுலில் 100 கிராம்ஸ் இட்லி ரைஸ் எடுத்துப்போம். நான் எடுத்துக்கிறது டைரெக்டாக வாங்கினா பட்டை தீட்டாத இட்லி ரைஸ், அதான் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் 100 கிராம்ஸ் பச்சரிசி, தென் 100 கிராம்ஸ் உளுந்தம்பருப்பு, 100 கிராம்ஸ் கடலைப்பருப்பு, 100 கிராம்ஸ் துவரம்பருப்பு, சேம் மெஷர்மெண்ட்ஸில் பாசிப்பருப்பு, எல்லாமே 100 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். அது போக ஒரு 50 கிராம்ஸ் பாசிப்பருப்பை தனியாக நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த எல்லா ரைஸு பருப்பு எல்லாத்தையும் நல்லா 2 to 3 டைம்ஸ் கழுவிட்டு அதை ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது கூட ஒரு 20 ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணலாம். நான் 10 ஸ்பைஸியான ரெட் சில்லியும் 10 காஷ்மீரி சில்லியும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ 1 hour இதை நல்லா ரெண்டுத்தையும் ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட சின்ன துண்டு இஞ்சி ப்ளஸ் நம்ம பருப்பு, அரிசி, வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த வடைக்கு நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பிறுபிறுன்னு அரைச்சா போதும். ரொம்ப பிறுபிறுன்னு இருக்கணும், அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இங்கே பாருங்கள், நான் லைட்டாக தான் அரைச்சிருக்கிறேன். அந்த வத்தல் கூட லைட்டாக தெரியுது, அந்த அளவுக்கு பிறுபிறுன்னு அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையானது நம்ம ஊற வச்ச அந்த பாசிப்பருப்பையும் நல்லா தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம். 2 ஆனியன், கொஞ்சம் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது போக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனியன், இந்த தேங்காய் பல்லாக போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை நம்ம நனைய வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி வடை சுடும் போது பொறுபொருன்னு வரும். தேவையான அளவு உப்பு, காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்துப்போம். நான் இது எல்லாமே பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கஷ்டம், எண்ணெய் குடிக்கும். ஓரளவுக்கு எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். நம்ம கரண்டிலையும் எடுத்து போடலாம், இல்லை கையில் வடை மாதிரி தட்டி கூட போடலாம். கரண்டியில் போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே சமயத்தில் 10 to 12 வடை கூட சுட்டு எடுத்துடலாம். நான் இப்போ கடலை எண்ணெயில் சுட்டு எடுக்கிறேன், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் வடையெல்லாம். இந்த வடை வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே சுட்டுடலாம். ஒரு 10 minutesல நம்ம ஒரு 20 வடை கூட சுட்டு எடுத்துடலாம். கெஸ்ட்டெல்லாம் வந்தால் நம்ம ஒரு 1 hour இந்த அரிசி பருப்பு ஊற வச்சா போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutesல நம்ம வடையே ரெடி ஆயிரும். இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் கூட. எல்லா பருப்பும் ஆட் பண்ணியிருக்கிறோம், ப்ளஸ் அரிசி. ஸோ குழந்தைங்க கூட நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும், பக்கோடா ஸ்டைலில். அடுத்து தட்டும் ஊற்றியாச்சு. ஸோ ஒரு 10 minutesல நம்மளுக்கு நிறைய வடை வந்துடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை ரெசிபி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுங்கள். Thank you friends. Have a nice day.